ஜெயிலர் படத்தோட ஆடியோ லான்ச்சில் தலைவர் ரஜினிகாந்த் சும்மா எஸ்ஆர்ஹெச் கதை நல்ல பேரை எடுத்து போடுங்க, காவியா கொடுக்குற ரியாக்ஷனை பார்த்தா நான் தாங்க முடியல அப்படின்னு சொன்ன உடனே எடுத்து போடுங்க அப்படின்னே அவங்க எடுத்து போட்டாங்க பாருங்க ஒரு போடு. ஆனால் அவங்களுக்கும் கிடைச்சாங்க பாருங்க பிளேயர்ஸு. பேச போகிறோம் இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் 4 டீம்களோட ஆக்ஷன் ரிவ்யூ இதில் வந்து பார்க்க போகிறீங்க. எந்தெந்த டீமு அப்படின்னு இப்போவே சொல்லிடுறேன். சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அவங்க பேட் கமிங்ஸ்லாம் எடுத்துருக்குறாங்க, வனிண்டா அசரங்கா கிடச்சிருக்காங்க, ஹெட் இருக்காங்க, ஆல்ரெடி நிறைய ஃபாரினர்ஸ் இருக்காங்க. யாரை ஆட வைக்க போகிறாங்க அப்படிங்கிறத பற்றியும் பேச போகிறோம். அதுக்கப்புறம் லக்னோ சூப்பர் ஜெயிண்ட் இருக்காங்களே அவங்க வந்து சித்தார்த் மணிமாறன் எடுத்திருக்காங்க, நல்ல விஷயம். ஆனால் டீம் இப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பற்றி பேச போகிறோம். ஓகேங்களா, லக்னோ சூப்பர் ஜெயிண்ட் பற்றி. அதுக்கப்புறம் ராஜஸ்தான் ராயல்ஸ் இருக்காங்கல்ல அவங்க வந்து ரோமன் பவல், அதுக்கப்புறம் வந்து இந்த பக்கம் பர்கர் இவங்கெல்லாம் வாங்கியிருக்கிறாங்க. இந்த டீம் இப்போ ஃபுல்ஃபில்லாக ஆயிருக்கா? நம்ம ஆக்ஷனில் ப்ரிவ்யூவில் வேறு மாதிரி சொல்லியிருந்தோம், இங்கே வேறு மாதிரி நடந்திருக்கு, பேச போகிறோம். அப்புறம் ஃபைனலுக்கு வந்திருந்தாங்க குஜராத் டைட்டன்ஸ். ஸோ அவங்க வந்து ஷாருக் கான்லாம் எடுத்துருக்கிறாங்க, உமர் சாயிலாம் வச்சுருக்கிறாங்க. என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத பற்றி பேச போகிறோம். ஸோ ஆக மொத்தத்தில் 4 டீமு, இந்த 4 டீமை பற்றி தான் வந்து இந்த ஆக்ஷன் ரிவ்யூவில் பார்க்க போகிறோம். லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இந்த ஐபிஎல் ஆக்ஷன் 2023 ராஜஸ்தான் ராயல்ஸ், குஜராத் டைட்டன்ஸ், சன்ரைசர்ஸ் ஹைதராபாத், லக்னோ சூப்பர் ஜெயண்ட் டீம்களோட ஆக்ஷன் ரிவ்யூவுக்கு உங்களை வரவேற்கின்றேன். எப்பா 4 டீமும் ஒரே டேக்கில் மனப்பாடமாக சொல்லிட்டேன் அப்படிங்கிற சந்தோஷத்தோட. எப்பா நீங்கள் எம்ஐ, சிஎஸ்கே, ஆர்சிபி 3 டீமுக்கும் தனித்தனியாக போட்டிருக்கேன், போய் பாருங்கள். மொத்தமாக வீடியோ போட்டேன் அப்படின்னா 10 வீடியோ போட்டேன்னா சேனல் தாங்காது, ஒன்றும் வியூஸ் போகாது. அதனால் இதுலேயே நான் போடுறேன். அப்புறம் மிச்ச டீமோட 3 வீடியோவும் அது வந்துக்கிட்டு இருக்கு, உடனே வந்துக்கிட்டு இருக்கு. ஓகேங்களா, வருது. ஸோ சமத்தா பார்க்கணும். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சன்ரைஸ் ஹைதராபாத் டீம்லேருந்து ஆரம்பிக்கிறேன். கொஞ்ச நேரம் தான் பேட் கமின்ஸ் வந்து ஐபிஎல் வரலாற்றிலேயே அதிக விலைக்கு போன, ஏலத்திற்கு போன கிரிக்கெட்டர் அப்படிங்கிற பெயரை பேட் கமின்ஸ் பெற்றிருந்தார். பேட் கமின்ஸ்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 20.50 கோடி அவங்க வந்து செலவு பண்ணியிருந்தாங்க. 50 கோடி செலவு பண்ணியிருந்தாங்க. மலிந்து அசரங்கா மலிவு விலையில் 1 கோடிக்கு கிடைத்து விட்டார். ஸோ பேட் கமின்ஸ் 20 கோடிக்கு, ஐயோ மலிந்து அசரங்கா 1 கோடிக்கு செம்ம பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜி இல்லை. அப்புறம் ஒரு பக்கம் நான் வேற ரெட்டூவில் போய் இப்படி சொல்லி வச்சிருந்தேன். ஏன்னா எனக்கு தோணுச்சுதான், சன் டிவி தமிழ்நாட்டிலிருந்து ஸோ பெரிய ஒரு பிராண்டு. ஓகேங்களா, பட் இந்தியா லெவலில் பார்த்தீங்கன்னா இந்த டாடா, ரிலையன்ஸ், ஜியோ இவங்கெல்லாம் வந்துருக்குறாங்க. பட் நாங்கள் ஒரு பெரிய பிராண்டு தாண்டா அப்படின்னு காமிக்கிறதுக்கு ஒன் ஆஃப் த ஒரு வழினா ஐபிஎல். ஸோ அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சன்ரைஸ் ரொம்ப வருஷமா இருக்காங்க, கப்பு அடிச்சிருந்தாலும் பட் என்னடா பெருசா, பட் நாங்கள் பாருங்க நாங்களும் ஒரு பெரிய பிராண்டு எடுத்து காமிக்கிறோம் பாருங்க, பேட் கமின்ஸ் எடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். பட் அதை தாண்டி டாக்டிக்கலாக அதில் ஒரு மூவ் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறத நான் பார்க்குறேன். யார் எடுத்திருக்கிறாங்க? பேட் கமின்ஸ், வனிந்து அசரங்கா, அதுக்கப்புறம் ட்ரெவிஸ் ஹெட் 6 லட்சம், சபாஸ் அகமத் ட்ரேட் பண்ணியிருக்கிறாங்க, ஜெயதேவ் உன்னத்கத் இங்கே வந்திருக்கிறாரு, ஜார்பத் சுப்பிரமணியம் தமிழ்நாட்டிலிருந்து இங்கே லெக் ஸ்பின்னராக பாட வந்திருக்கிறாரு, ஆகாஷ் பிக் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி டீமுக்கு நீடு அப்படிங்கிறதுலாம் எதுவும் பெருசாக கிடையாது. ஆனால் இங்கே ட்ரெவிஸ் ஹெட் எடுத்துருக்கிறாங்க பேட் கமின்ஸ், வனிந்து அசரங்கா, ஆல்ரெடி ஐரன் மார்க்ரம், கிளென் பிலிப்ஸ், கிளாசின், மார்க்கோ என்த்னு சொல்லிட்டு வகை வகையான இவங்களுக்கு இல்லாத பொல்லாத ஒரு ஃபாரினர்ஸுகளே கிடையாது அப்படிங்கிற அளவுக்கு இவங்களுக்கு இருக்குது. ஆப்ஷன்ஸ் எக்கச்சக்கமாக இருக்குது. இப்போ லெக் ஸ்பின் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜார்பத் சுப்பிரமணியம் எடுத்திருக்காங்களா, ஆல்ரெடி மயக் மார்க்கண்டே இவங்களுக்கு இருக்கிறாங்க. இப்படி இருக்கும் பொழுது இப்போ ஃபசல் கக் ஃபரூக்கி வேற ஒரு ஃபாரினர் ஸ்குவாட்ல இருக்கிறாரு, அதையும் நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இவங்களுக்கு இவ்வளோ இருக்கிறாங்க, இதுக்கெல்லாம் இவங்க எப்படி இதெல்லாம் பயன்படுத்த போறாங்க அப்படிங்கிறது ஒரு கேள்வியாகவும் இருக்கு. ஆப்பரன் டீம்லேயே பிளேயர்ஸ் இல்லாத அளவுக்கு பண்ணிட்டாங்க. ஏன்னா இவங்கெல்லாம் அவங்க அந்த பக்கம் இருந்தால் தானே அவங்களாம் நம்மளை அடிப்பாங்க அப்படிங்கிறதுனால எல்லாரையும் இங்கே வரைச்சி போட்டாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ ட்ரெவிஸ் ஹெட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இங்கே எங்கே இறங்குவார்? ஆல்ரெடி மர்க்ரம் கேப்டனாக இருக்கிறாரு. இப்போ பேட் கமின்ஸ் லீட் பண்ணுறதுக்கு வேணும்னா அப்போ இவர் கேப்டன் ஆகிட்டாருன்னா அப்போ மர்க்ரம் உட்கார வைக்கப்படுவாரா? ஏங்க ஆல்ரெடி அவர் அங்கே கப்பெலாம் வின் பண்ணி கொடுத்துருக்காரு SK20ல, அதுக்கு நன்றி கடனா இங்கே கேப்டன் ஆகினாங்க, திரும்பி உடனே தூக்கிடுவாங்களா? இப்போ ட்ரெவிஸ் ஹெட், மர்க்ரம், ஸோ ஐ திங்க் அந்த ஒரு அதில் யாராவது ஒருத்தவங்க, கிளாசின், அதுக்கப்புறம் பிலிப்ஸ் அதுலேருந்து யாராவது ஒருத்தவங்க, மார்க்கோ என்சனுக்கு மாற்று யாருமே இல்லைன்னு நினைக்கிறேன் பேட் கமின்ஸ். ஸோ இப்படி தான் போவாங்க. அண்ட் எனக்கு தெரிஞ்சு மேலே மேபி ராகுல் திரிபாதி ஓப்பன் பண்ணி விட்டுட்டு ட்ரெவிஸ் ஹெட் கீழே வந்தாலும் ஐரன் மார்க்ரம், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிளென் பிலிப்ஸ் இல்லை கிளாசின் யாராவது ஒருத்தவங்க, சபாஸ் அகமத், 7ல் வந்து மார்க்கோ என்சன், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மயங்க் மார்க்கண்டே, அப்படி இல்லைன்னா உங்களுக்கு வந்து ஜார்பத் சுப்பிரமணியத்தை அவ்வளோ சீக்கிரத்தில் அந்த பக்கம் ஆட வைக்க மாட்டான்னு நினைக்கிறேன். பட் தெரியல, பார்ப்போம். வனிந்து அசரங்கா வேற இருக்காரு.
இப்போ முரளிதரன் தயவுல மலிந்து அசரங்கா வந்துட்டாரு அண்ட் டேனியல் வெட்ரோடி அங்க பேசி இப்படியாவது பேட் கமின்ஸ் கொண்டு வந்துருவாரு. பட் 11th எப்படி ஆட வைக்க போறாங்க எனக்கு அதுதான் இப்பயும் எனக்கு புரியல. 4 ஃபாரினர் தான், அதை தாண்டி நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த சப் ரூல்லாம் பயன்படுத்தினாலும் ஒருத்தவர் தான். இது எப்படி யாரை பயன்படுத்த போறாங்க அப்படிங்கிறது எனக்கு சத்தியமா சீரியஸ் சொல்றேன், தலை முடி கொட்டிடுமோன்னு எனக்கு ஒரு மாதிரி பயமா இருக்குது. பட் ஜெயதேவ் உனட்கட் பிக் பண்ணிருக்காங்க, சிரிக்க வேணாம், அவர் டொமஸ்டிக்ல நல்லா போடுவார், அங்க போடுவார் இங்க போடுவார், பட் இங்க வந்து சொதப்புவாரு. பட் மே மாசம் ட்ரை கண்டிஷன் பிச்சு ஒரு மாதிரி பேட்டிங்க்கு சாதகமா இருக்கும், அப்ப அடிவாங்க தான் செய்வாங்க. பட் ஜெயதேவ் உனட்கட்டுக்கு ஒரு சக்சஸ்ஃபுல் ஏழா அமையணும். அண்ட் பட் அவங்க யோசிக்கலாம், புவனேஸ்வர் குமார், நடராஜன் இன்ஜுரி பான் பிளேயர்ஸ் அப்படிங்கும்போது டெஃபினட்டா ஒரு பேக்கப் தேவைப்படும். அது ஜெயதேவ் உனட்கட்டு தான் போகணுமா நீங்க யோசிக்கலாம். பட் ஜெயதேவ் உனட்கட் இஸ் a good player of the ball அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ பிக் பண்ணியிருக்காங்க மலிந்து அசரங்கா, பேட் கமின்ஸ். இங்க ஒரு பிசினஸ்க்குள்ள நான் வரேன். பிசினஸா பேசலாமான்றீங்களா? இல்ல அந்த மாதிரி பிசினஸ் கிடையாது. இது என்ன பிசினஸ் அப்படின்னா, மலிந்து அசரங்கா 1 கோடிக்கு கிடைச்சதும் ஓகேங்களா, 1.5 கோடிக்கு கிடைச்சதும் அதாவது பேட் கமின்ஸ்க்கு இங்க பாருங்க, நான் வந்து பாத்தீங்க அப்படின்னா எனக்கு ஒரு ஸ்பின்னர் வேணும், ஒரு ஃபாஸ்ட் பாலர் வேணும் ஓகேங்களா. நான் உங்களுக்கு பட்ஜெட் 24 கோடி 25 கோடி இதுதான் என்னோட பிளான். மிச்ச காசு வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து மற்ற பிளேயர்களுக்கு போயிடுவேன். சரி மலிந்து அசரங்கா போனா எனக்கு ஒரு கோடியில கிடைச்சிட்டாங்க. 1 கோடியில கிடைச்சதுக்கு அப்புறம் மீதி காசை நான் என்ன பண்ணுவேன், இறப்பேன், பேட் கமின்ஸ்க்கு போவேன், இறங்குவேன், ஆழமா போவேன். ஆனா ஸ்டார்க்கு எனக்கு ஸ்டார் கிடைக்காம போயிட்டா, நான் பேட் கமின்ஸும் கிடைக்காம போயிட்டா, அதனால நான் பேட் கமின்ஸ்க்கே இறங்குறேன். எனக்கு ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டியும் கிடைச்சிரும், கன்சிஸ்டண்டா டக்கு 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 டக்குன்னு. ஒருவேளை நீங்க ஹைதராபாத் பார்த்துருக்கீங்களா, கன்சிஸ்டண்டா அடிச்சு போட்டு கொஞ்சம் பேட்டிங்கும் பண்ணக்கூடிய இருக்கு. பேட் கமின்ஸ் கிடைச்சா கேப்டன்சியும் பிரச்சனை இல்லை, பவுலிங்கும் பிரச்சனை இல்லை, பேட்டிங்கும் பிரச்சனை இல்லை. எல்லாரும் சொல்லலாம் ஒரு டெஸ்ட் பிளேயர் தான், ஓடிஐ பிளேயர் தான், T20 செட் ஆக மாட்டாரு சொல்லலாம். இப்படி சொல்லி தான் அவர் ஒவ்வொரு தடவையும் 2 விக்கெட் 1 விக்கெட் 2 விக்கெட் 3 விக்கெட் 4 விக்கெட் கப்புல அடிச்சுட்டு அவர் பாட்டுக்கு போயிட்டே இருக்கிறாரு. இன்னொன்று ஹைதராபாத் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா, வார்னர் காலகட்டத்தில இருந்து கெயின் வில்லியம்சன் காலகட்டத்து வரைக்கும் அந்த ஃபாஸ்ட் பாலர்ஸ் வச்சு தான் டீமை ரெடி பண்ணுவாங்க. இப்போ பேட் கமின்ஸ்க்கு ஹைதராபாத் கை கொடுக்கும். ஆல்ரெடி அல்சர் ஜோசப்லாம் நிறைய விக்கெட் எடுத்துருக்காரு. சிராஜ், பசில் தமீர், புவனேஸ்வர் குமார், நட்ராஜன் எல்லாரும் அங்கதான் ஷைன் பண்ணி வந்தாங்க. நட்ராஜன் கிடையாது, நட்ராஜன் துபாயில் யுஏல அவர் வந்து துபாய் ராஜா ஓகேங்களா. அதனால மற்றவங்க எல்லாரும் வந்து பாத்தீங்க அப்படின்னா அங்க இருந்தா ஷைன் பண்ணி வந்தாங்க என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஸோ பேட் கமின்ஸை பற்றி நீங்கள் கவலைப்பட வேணாம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் கவலை என்னன்னா, அவன் யாரை எப்படி ஆட வைக்க போகிறாங்க, இல்லை ஏதாவது ஒரு பிளேயரை ரிலீஸ் பண்ணலாமே. ட்ரேடிங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா IPL வரைக்கும் இருக்குதுன்னு வேற சொல்லியிருக்காங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கிளென் பிலிப்ஸ், கிளாஸின் யாராவது ஒருத்தவங்களை ரிலீஸ் பண்ணிட்டாலும் பண்ணி விடுங்கள், தப்பு கிடையாது. இல்லை மயங்க் அகர்வாலையும் ரிலீஸ் பண்ணாலும் ரிலீஸ் பண்ணி விடுங்க, தேவைப்படலாம். சில பல டீம்களுக்கு ஓப்பனர்ஸ் தேவைப்படுறாங்க, இந்தியன் ஓப்பனர்ஸ் தேவைப்படுறாங்க. ஸோ ரிலீஸ் பண்ணி விடுங்க அப்படின்னு நான் சொல்லிப்பேன். ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னா இங்க வந்து யாரை ரிலீஸ் பண்ணலாம், மயங்க் மார்க்கண்டே, மயங்க் அகர்வால், அப்துல் சமாத் இவங்களாம் ரிலீஸ் பண்ணலாம். பேக்கப் என்னங்க, பேக்கப் இது பேக்கப்னா அவங்க டொமஸ்டிக் லெவலில் ஆடினவங்களா இருக்கணும். பட் ஆனால் இங்கே பேக்கப்னா யாரும் பெரிய பெரிய இடத்துல ஆடினவங்க பிளேயராக பேக்கப் வச்சிருக்காங்க. ஸோ இங்கே தான் பெரிய ஒரு பிரச்சனை SRH பொறுத்த வரைக்கும். பட் தலைவர் சூப்பர் ஸ்டார் சொன்ன மாதிரி எடுத்து அள்ளி போட்டாங்க. பேட் கமின்ஸ், மலிந்து அசரங்கா, ட்ரெவிஸ் ஹெட் ட்ரேட் பண்ணதுல ஷபாஸ் அகமத். ஓகே, இந்த 4 பிளேயர் ஃபிட். பட் ஆனால் அங்கே ஆல்ரெடி ஒரு 4 பிளேயர்ஸ் இருக்காங்களே அப்படிங்கிறது தான் ஒரு கேள்வி. பட் கேப்டன்சில ஏதாவது மாற்றம் இருக்குமா பார்ப்போம். மார்க் வந்து SRHக்கு எனக்கு ஆப்ஷனில் ஆடி இருக்கிறாங்க. அவங்க பேட் கமின்ஸ்ல விட்டாலும் வானியாவிட பிடிச்சதுல ஷபாஸ் அகமதை ட்ரேட் பண்ணதுல லாபம் இருக்குது ஒரு பக்கம் ஓகேங்களா. அதனால வந்து எனக்கு பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு மார்க்கு நான் வந்து 8.5 மார்க் நான் தருவேன். சன்ரைஸ் பொறுத்த வரைக்கும் பெஸ்ட் பைனா இந்த ஆப்ஷன்லேயே சிறந்த பை அப்படிங்கும்பொழுது அது கோச்சிக்கு அப்புறம் மலிந்து அசரங்கா. ஸோ பார்த்துக்கோங்க. அடுத்ததான் இங்க லக்னோ சூப்பர் ஜெயிண்ட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அவங்க வந்து டர்னர் எடுத்திருக்கிறாங்க, டேவிட் வில்லி, சிவமாவி, சித்தார்த் மணிமாறன், அர்ஷத் கான், அதுக்கப்புறம் தேவ்தத் படிக்கல ட்ரேட் பண்ணிருக்காங்க. ஆப்ஷன்ல கருணாயர் எடுப்பாங்கன்னு வேற சொல்லியிருந்தேன், கருணாயர் அவங்க எடுக்கல. இப்போ தேவ்தத் படிக்கல் மேல வந்த உடனே என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, தீகாக் இல்ல தேவ்தத் படிக்கல் தான் ஓபன் பண்ணுவாங்க. KL ராகுல் 1 டவுனுக்கு போறதா அதை பத்தி பேசிட்டு இருக்காங்க. இப்ப KL ராகுல் குயின் இண்டிகாக்கு ஓபன் பண்ணாங்கன்னா 1 டவுன்ல தேவ்தத் படிக்கல் வந்துட்டு, தீபக் கூட நம்பர் 4ல, குருல் பாண்டியா நம்பர் 5, நிக்கலஸ் புரான் நம்பர் 5, குருல் பாண்டியா நம்பர் 6. ஸோ இப்படி போவாங்க. அயோஷ் பதோனிக்கு ப்ரொமோஷன்ஸ் கிடைக்கலாம். பட் கௌதம் கம்பீர் இல்லாதனால எனக்கு கிடைக்குமா அப்படிங்கிறதும் ஒரு சந்தேகத்துல தான் என்னை பொறுத்த வரைக்கும் இருந்துகிட்டு இருக்குது. ஸோ இதுதான் ஒரு பக்கம். கீழே வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ நவீன் ஹக் வந்து அங்க ஒரு பக்கம் T20 சஸ்பெக்ட் ஆகிக்கிறார். அதை விடுங்க. பட் நவீன் ஹக் பட் பேக்கப் பாத்தீங்கன்னா டேவிட் வில்லி இருக்கிறாரு. அதுக்கப்புறம் எடுத்துருக்காங்க சிவமாவியும் அவங்க எடுத்துருக்காங்க. ஸ்டாய்னிஸும் ஒரு பக்கம் பேக்கப்பா ஆல்மோஸ்ட் இருந்துகிட்டு இருக்கிறாரு. ஸோ பேக்கப்ஸ் வந்து எடுத்துருக்காங்க. சிவமாவி ஒரு யங் ஃபாஸ்ட் பாலர் பிளஸ் கொஞ்சம் நல்லா அடிக்கவும் செய்வாரு. இப்போ இடம் மாறுது அப்படின்னா அவங்க ஒருவேளை அதான் ஒரு லக்னோ தாண்டி வெளியில போறாங்க அப்படின்னா அப்ப சிவமாவியை பயன்படுத்தலாம். லக்னோல தான் ஆடுறாங்க அப்படின்னா அவங்க சித்தார்த் மணிமாறன் எடுத்திருக்காங்க. நான் சொல்லியிருந்தேன் ஆல்ரெடி, லக்னோவுக்கு ஒருவேளை போயிருந்தா, நான் சொல்றது MI
ஆர்சிபி அப்புறம் லக்னோவுக்கு போனால் ஒருவேளை சித்தார்த் மணிமாறனுக்கு வாழ்வு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். இங்கே வந்து சித்தார்த் மணிமாறன் லக்னோ சூப்பர் ஜெயண்ட் பிக் பண்ணியிருக்கிறாங்க. விக்கெட் ஸ்லோவாக இருக்கும், நல்ல டாலான ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர், லைனை பிடிச்சி போட்டு கன்சிஸ்டண்டாக போட்டுக்கிட்டே இருப்பார். அமித் மிஸ்ரா, அப்புறம் ரவி பிஷ்னோய், அப்புறம் ஆயுஷ் பதோயெல்லாம் இருக்காங்க. அண்ட் குருல் பாண்டியாவும் இருக்காரு. இதில் ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின் குருல் பாண்டியாவை தாண்டி இவர் எப்படி ஒரு பேட்டிங் அபிலிட்டி கிடையாது, பட் குருல் பாண்டியாவை தாண்டி வரணும்னா விக்கெட் டேக்கிங் அபிலிட்டி மூலமா இவர் மேபி வரலாம். ஒரு 2-3 மேட்ச் கிடைச்சா ரொம்ப சந்தோஷம். பார்த்து கொஞ்சம் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் குருல் பாண்டியா. பட் இங்க ஆல்ரெடி கே கௌதம் ஆஃப் ஸ்பின்னர்லாம் இருந்துகிட்டு இருக்காங்க. அவருக்கே பெரிய ஆப்ஷன்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறது கிடையாது. பட் என்னை பொறுத்த வரைக்கும் சித்தார்த் மணிமாறன் ஆல்ரெடி அவருக்கு அந்த இடத்தெல்லாம் தாண்டி போயிட்டார். அவருக்கு சான்ஸ் கொடுக்க வேண்டிய இடத்துல தான் ஆல்மோஸ்ட் இருக்கிறாருன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஆல்ரெடி கேகேஆர்ல இருந்தாரு, டிசில இருந்தாரு, சான்ஸ் கிடைக்கல. திரும்பி ஒரு நல்ல ஒரு கம்பேக் மூலமா வந்துருக்காரு. கிட்டத்தட்ட சித்தார்த் மணிமாறனுக்கு ஒரு 2 கோடி, நாம் என்ன லட்சத்துல தாண்டி கோடிக்கு போவார சொல்லியிருந்தேன். இப்ப கோடிக்கு போயிருக்காரு. ஒருத்துங்க எடுத்து ஆட வைக்கிறது ஒரு பிளேயர் தான் அவரு என்னை பொறுத்த வரைக்கும். பாப்போம். அண்ட் தேவ்தத் படிக்கல ட்ரேட் பண்ணது நல்ல ஒரு ட்ரேடா தான் நான் பாக்குறேன். அண்ட் கெயில் மேயர்ஸ் இல்ல யாராவது ஒருத்தவங்க உட்கார வைக்கப்படுவாங்க. ஃபாரினர்ல உட்டு அவருக்கு பேக்கப் வில்லி, நபீல் உல் ஹக் அவருக்கு பேக்கப் வில்லி. ஸோ இந்த 3 பேர்த்துல யாராவது 2 பேர் ஆடுவாங்க. மேல தேவைப்பட்டா ஸ்டாய்னிஸ் இல்ல ஹெட்மயர் கண்டிப்பா இவரு நிக்கலஸ் புரன் ஆடுவார். ஸோ அதனால வந்து 2 ஃபாரின் ஃபாஸ்ட், அதுக்கப்புறம் ஒரு ஃபாரின் பேட்டர், மேல குயின் டிகாக் இல்ல கெயில் மேயர்ஸ் யாராவது ஒருத்தவங்க ஆடுவாங்க. இதுதான் வந்து லக்னோ சூப்பர் ஜெயண்டோட ஒரு ஆக்ஷன் ரிவ்யூ பொறுத்த வரைக்குமே. நல்ல பை அப்படின்னா என்னை பொறுத்த வரைக்கும் நான் இந்த டீம்ல பாக்குறது ட்ரேடிங்லேயே அவங்க தேவ்தத் படிக்கல பிக் பண்ணிட்டாங்க. பட் சித்தார்த் மணிமாறன் அப்படிங்கிற ஒரு நல்ல பையை நான் பார்க்குறேன். பட் சிவமாவி ஏதாவது மாற்றத்தை ஏற்படுத்துவார். அவர் ஆல்மோஸ்ட் ஹிட்டிங் பவர் இருக்குது, கொஞ்சம் ஸ்விங் பண்றாரு, உள்ள தள்ளுறாரு பால் அப்படிங்கிறத பார்க்கப்படுது. பட் சித்தார்த் மணிமாறன் தான் என்னோட பொறுத்த வரைக்கும் இங்கே நல்ல பை. அடுத்தது ராஜஸ்தான் ராயல்ஸ் பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு பெருசான பிரச்சனை இல்லைங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் எடுத்துருக்காங்க, பர்கர் எடுத்துருக்காங்க. இன்னைக்கு நல்லா போட்டு சர்க்குன்னு ஏற்றுறாரு. 140+ போடுவார். அவங்களுக்கு தேவை ஒரு ஃபாரின் ஃபாஸ்ட் பாலர். பட் அது மட்டும் தேவை, அது எங்களுக்கு பிரச்சனையும் கிடையாது. எங்ககிட்ட எக்கச்சக்கமான இந்தியன் ஃபாஸ்ட் பாலர்ஸ்லாம் இருக்கிறாங்க, ஓகேங்களா? ஸோ அதனால நான் அவங்க கிட்டலாம் போகணும்னு எங்களுக்கு அவசியம் கிடையாது. பட் நாங்கள் ரோமன் பவல் எடுக்கிறோம். ரோமன் பவல் எதுக்கு எடுக்கிறீங்க அப்படிங்கும்போது ஆல்ரெடி ஜாஸ் பட்லர், ஹெட்மயர், ட்ரெண்ட் போல்ட் அப்படிங்கிற ஒரு 3 ஃபாரினர்ஸ் இருக்கிறாங்க. ஆடம் ஜாம்பாங்கிற ஒரு ஃபாரினர் இருக்காரு. நான் தேவைப்பட்டதான் ஆடம் ஜாம்பாவை நான் ஆட வைக்கிறேன். அப்படிங்கும்போது நான் ஆடம் ஜாம்பாவை ஆட வைக்கல அப்படின்னா என்ன எக்ஸ்ட்ராவா பேட்டிங்கை ஸ்ட்ரென்த் பண்ணணும். ஸ்பின் ஆடினாலும் பரவாயில்ல, எங்களுக்கு ஃபாஸ்ட் பாலிங் கொஞ்சம் ஆடுறதுக்கு ஒருத்தவங்க வேணும் அப்படின்னா ரோமன் பவலை ஆட வைக்கலாம். பட் யாருக்கு பேக்கப்னு தெரியல. ஜேசன் ஹோல்டருக்கு மேலே அவங்க எடுத்தாங்களான்னு எனக்கு தெரியல. பட் ஒருவேளை ஹெட்மயருக்கு பேக்கப், ஏன்னா ஹெட்மயர் ஒரு ரோல் பெருசாக சிறப்பாக ஆடுறது கிடையாது ரீசன்ட் பாஸ்ட் டைம்ல அப்படிங்கிறதுனால ஹெட்மயருக்கு பேக்கப்பாக ரோமன் பவல் இருக்குன்னா செட் ஆகாது. ஆனால் ரோமன் பவல் தான் அவருக்கு பதிலாக செட் எடுத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன் பேக்கப். பட் டானவன் ஃபெராரா இருக்காங்க. டானவன் ஃபெராராவை பெருசாக நம்புவாங்களான்னு தெரியல. பட் ஆல்மோஸ்ட் ஒரு பொசிஷனுக்கு ஒரு 3 பேக்கப் எடுத்துருக்காங்க. பார்ப்போம் என்ன பண்றாங்கன்னு சொல்லிட்டு. ஆல்ரெடி அவேஷ் கானி உள்ள ட்ரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவேஷ் கான் வந்ததுக்கு அப்புறம் இந்த பவுலிங்ல ஒரு பெரிய பிரச்சனை இல்லை, அது இப்போ சால்வ் ஆயிருக்கு. பட் இன்ஜுரி பான் பிளேயர்ஸ் ஒரு நவ்தீப் சைனி ஒரு பக்கம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நவ்தீப் சைனியை தாண்டி அவங்களுக்கு குல்தீப் சென் இருக்கிறாங்க. குல்தீப் சென் தாண்டி இன்னொரு ஃபாஸ்ட் பாலர் இருக்காரு, பிரசித் கிருஷ்ணா இருக்கிறாங்க. இவங்கலாம் இன்ஜுரி பான் பிளேயர்ஸ். ஸோ சந்தீப் சர்மா, யுஸ்வேந்திர சஹல், ட்ரெண்ட் போல், அஸ்வின் அண்ட் அவேஷ் கான் நம்ம சொன்ன அந்த 2-3 ஃபாஸ்ட் பாலர்ஸ் கூட தான் சேர்த்து ஆடவும் போறாங்க. ஸோ மேல ரோமன் பவுல் ஹெட்மயருக்கு பதிலாக களம் கண்டால் அதுவும் பெரிய ஆச்சரியத்துக்கு இல்லை என்பதே வந்து இந்த ஆப்ஷன் சுருக்கமா ஹல்லா போல் நல்லா போல்னு நீட்டி முறைக்கு சொல்லலாம். பட் இவங்களோட ஆப்ஷன் ரிவ்யூ ஷார்ட்டா தான் இருக்கும். ஏன்னா அவங்க ஆல்ரெடி மெகா ஆப்ஷன்லேயே மொத்தத்தையும் எடுத்து விட்டார்கள். அண்ட் அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா இவங்களோட பையில எனக்கு ரொம்ப பிடிச்ச பையனா ரோமன் பவுல் தான். ஒருத்தவர் மட்டும் தான் எடுத்தாங்க. 7.4 கோடிக்கு கிடைச்சாங்க. கொஞ்சம் மலிவு விலை தான் என்னை பொறுத்த வரைக்கும். நல்ல ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜி. ஏன்னா யாரும் எடுக்கிறது எல்லாத்தையும் எடுத்துட்டாங்க ஆல்ரெடி. அடுத்து குஜராத் டைட்டன்ஸ் பொறுத்த வரைக்கும் நான் வந்து சொல்றேன்ல, நானா இதுக்கு முன்னாடி நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லுவேன். பட் இந்த ஆப்ஷன்ல நான் எழுதின எந்த பிளேயர்ஸுமே எடுக்கல. இவங்க ஹாரி ப்ரூக்கு, ட்ரெவிஸ் ஹெட், ஜாஸ் இங்கிலீஷ், ராசிவன் ஹண்டர்சன், ரைலி ரசு, ஸ்டார்க்கு, ஜாஷ் ஆர்ச்வுட், பேட் கமின்ஸ், லக்கி ஃபெர்குசன், கோல்சே, முஜீப் ரஹ்மான், இல்ல யாருமே அவங்க எடுக்கல குஜராத் டைட்டன்ஸ் பொறுத்த வரைக்குமே. பட் அவங்க எடுத்துருக்கிறதுலாம் யாரும் பாத்தீங்கன்னா ஒமர் ஜாய் 50 லட்சத்துக்கு, ஷாருக் கான் 7.4 கோடிக்கு, 4.40 கோடிக்கு எல்லாம் சிஎஸ்கே எடுப்பாங்க நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. உமேஷ் யாதவ் 5.80 கோடிக்கு, ராபின் மின்ஸ் 3.6 கோடிக்கு, கார்த்திக் டாகி 60 லட்சத்துக்கு. ஸோ கரெக்டாக சொல்கிறேன் நினைக்கிற ரேட் பொறுத்த வரைக்கும். ஸோ இவ்வளோ தான் பிக் பண்ணியிருக்கிறாங்க. பட் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு தேவை அப்படின்னா இந்த ஹர்திக் பாண்டியா போன பிளேஸில் ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஹிட்டர் தேவை. ஹிட்டர்ஸ் ரொம்ப கம்மி. அதனால ஹர்திக் பாண்டியா எங்கே போனாலும் ஒரு பெருசாக வேலை போவார், அவரை தேடிக்கிட்டே இருப்பாங்க. பட் அவர் மாதிரி ஒருத்தவங்கன்னா ரொம்ப கஷ்டம். யங்ஸ்டர்ஸ் இருக்கலாம். பட் ஆனால் ஷாருக் கான் அந்த இடத்துல இருக்கிறாரு. பட் ஷாருக் கான் ரீசன்ட் பாஸ்ட் டைம்ல அவர் பெருசா ஆடலை, நம்பர்ஸ் ரொம்ப கம்மியாக தான் இருக்கு. ஆனாலும் அவர் மேலே வச்சிருக்கிறாங்க நம்பிக்கை. அங்கே ஆசிஸ் நகரா, கேரி கிறிஸ்டன்லாம் இருக்கிறாங்க. பிளஸ் எக்கச்சக்கமான தமிழ் பிளேயர்ஸ்லாம் இருக்காங்க. ஒரு சாய் சுதர்ஷன், விஜய் சங்கர்,
ஒரு பக்கம் சாய் கிஷோர், இவங்கெல்லாம் அவங்களுக்கு அந்த என்வரான்மெண்ட்டை கிரியேட் பண்ணுவாங்க, அதெல்லாம் நல்லா ஆட முடியும். ஸோ தனியாக ஆடுறதுக்கு ஒரு டீமாக போய் ஆடுறதுக்கு வித்தியாசங்கள் இருக்குது. போன சீசனில் விஜய் சங்கர் நல்லா ஆனார், விஜய் சங்கர் கூட ஷாருக் கான் ஆடும்பொழுது அந்த கம்யூனிகேஷன் ட்ரிவத்துக்குள்ளே ஒரு நல்லா கிரியேட் ஆகும். அபினவ் மனோகரா இவராங்கிற குழப்பம் மட்டும் தான் ஆல்மோஸ்ட் வரும். பட் அதை மட்டும் தான் நான் பார்க்குறேன். மற்றபடி ஷாருக் கான் இறக்குறதுல எந்த விதமான ஒரு தடையும் இல்லை. இது அவரோட லீக், இது அவருக்கான நேரம், அவரு நல்லா ஆடுவார்னு நான் வந்து பிலீவ் பண்ணுறேன். ஸோ ஷாருக் கான் என்னை பொறுத்த வரைக்கும் நம்பர் 4 நம்பர் 5 அவர் ஆடுறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா ஹர்திக் பாண்டியாவும் இல்லை, முட்டுக்கட்டையில் 11th எப்படியாவது 3 தமிழர்களை நான் பார்ப்பேன் குஜராத் பொறுத்த வரைக்கும். ஸோ குஜராத் தமிழர்கள் கொண்டாடும் குஜராத் டைட்டன்ஸ் அப்படின்னா குஜராத் தமிழ் ஜிடி அப்படின்னா அதான் அர்த்தமும் நினைக்கிறேன். பட் அது பக்கம் ஒரு பக்கம் உமர் சாய்க்கு இடம் கிடைக்குமா எனக்கு தெரியல. ஏன்னா ஆல்ரெடி ரஷித் கான், அதுக்கப்புறம் வந்து ரஷித் கான், நூர் போன்ற ஃபாரினர்ஸ்லாம் இருக்கிறாங்க. ஸோ ஜோஸ்வல்ட்டில் ஆடுவாரான்னு தெரியல. ஷமி அண்ட் மோஹித் சர்மா அண்ட் இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா உமேஷ் யாதவ் ஒரு பேக்கப்பாக எடுத்துருக்காங்க, கார்த்திக் தியாகி எடுத்துருக்காங்க. பட் கார்த்திக் தியாகி இந்த டீமில் எடுத்தவங்க எல்லாருக்குமே வாய்ப்பு கிடைக்குமோ நான் நினைக்கிறேங்க. கார்த்திக் தியாகிக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும், உமேஷ் யாதவுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும், ஷாருக் கானுக்கு கிடைக்கும். பட் உமர் சாய்க்கு மட்டும் கிடைக்காது. பட் இந்த இடத்துல நான் எப்படி நபிக்கு சந்தோஷப்பட்டனோ அதே மாதிரி நாங்கள் உமர் சாய்க்காக சந்தோஷப்படுறேன். பொறுமையாக மேட்சை கொண்டு போவார், நியூ பாலில் உள்ள போடுவார், ஒரு ஹேண்டி ஒரு 3 overs நியூ பால்லையோ இல்லை மிடில் ஓவர்லேயோ போடுவார். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் உமர் சாய் இங்கே வந்ததில் ரொம்ப சந்தோஷம். அண்ட் சான்ஸ் கிடைக்குமா எனக்கு தெரியல. பட் ஆனால் ஒருவேளை ரஷித் கான் ஏதாவது ஒரு மேட்ச் ஆனால் யாராவது ஒருத்தவங்க உட்கார வச்சுட்டு ஒரு ஆட வைக்கலாம், இல்லை சப்பாவது ஆட வைக்கலாம். பட் பார்ப்போங்க. மேலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் இங்கே கேஎஸ் பரத் தான் எடுப்பாங்கன்னு நினச்சேன், ஆனால் யாரையுமே எடுக்கல. அப்படின்னா மேத்யூ வேர்ட் இல்லை விருதிமான் சகா விக்கெட் கீப்பராக தொடருவார்கள். சுப்மன் கில், சாய் சுதர்ஷன், விஜய் சங்கரோ இல்லைன்னா அபினவ் மனோகரோ இருக்க வாய்ப்பு இருக்கு. ஷாருக் கான், ரஷித் கான், மில்லர் இல்லை உமர் சாய், ராகுல் தெவோத்தியா, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உமேஷ் இல்லை மோஹித், நூறு ஆட வைக்கலாம். இல்லை 100 இல்லை இதை பிச்சு வேற மாதிரி இருக்குன்னா அங்கே தான் உமர் சாய் ஆட வைப்பாங்க. அப்புறம் 100 இப்படி 100க்கும் உமர் சாய்க்கும் இல்லை கனெக்ஷன் கரெக்டாக இருக்காது. 100 தான் ஓகேங்களா. முகமது ஷமி, அதுக்கப்புறம் தேவைப்பட்டா கார்த்திக் தியாகி ஓகேங்களா. பட் இதுதான் டீம். அண்ட் சப்பா கூட கார்த்திக் வந்து தியாகி கூட வந்து விளையாடலாம். கார்த்திக் தியாகியோட பெர்ஃபார்மன்ஸும் ஷாருக்கான பெர்ஃபார்மன்ஸும் நல்லா வெட்ட வெளிச்சத்தில் பார்க்கணும்னு ஆசையாக இருக்குது. நல்லா பண்ணணும் அப்படின்னு நான் பிலீவ் பண்ணுறேன் ஓகேங்களா. என்னை பொறுத்த வரைக்கும் ஷாருக்கான் 7.4 கோடி 40 கோடி போயிருக்கிறாரு தமிழக பிளேயராக இந்த வருஷம். ஸோ அதுவும் ஹாப்பி. சித்தார்த் மணிமாறன் அங்கே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஜிடிக்கு ஷாருக்கான். ஓவரால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்ல பை, எல்லாமே நல்ல பை, தேவைக்கு ஏற்ற மாதிரி எடுத்துருக்காங்க. இவங்களை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் மாற்றி சில இடங்களில் வந்து. ஸோ ஓவரால் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கார்த்திக் தியாகி என்னை பொறுத்த வரைக்கும் நல்ல பையாக பார்க்குறேன். பட் ஷாருக் கான் ஓகே. பட் கார்த்திக் தியாகி, உமேஷ் யாதவ் சிரிக்கலாம். பட் நியூ பாலில் அவர் நல்ல ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஹேண்டி ஒரு நியூ பால் பவுலராக இருப்பார். ஸோ பயன்படுத்தலாம். ஷமியை டெத் ஓவரில் கூட பயன்படுத்தலாம். ஸோ பார்த்துக்கோங்க எப்படி எடுக்கிறாங்க என்ன பண்ணுறாங்கிறத. பட் இதுதான் டீம். அண்ட் என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்லியாச்சு, ஷாருக் கான் நல்ல பை. ஸோ 4 டீமோட ரிவ்யூ பார்த்துருப்பீங்க. அடுத்தது 3 டீம் மிச்சம் இருக்கக்கூடிய டிசி, பஞ்சாப் கிங்ஸ் அண்ட் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் டீமோட ஒரு 3 டீமோட ரிவ்யூ உடனே வந்துகிட்டு இருக்கு. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா செகண்ட் ODI மேட்ச் ரிவ்யூ வந்துகிட்டு இருக்கு. அது நடந்துச்சான்னு கேட்குறீங்க, நடந்துச்சு. அதையும் பார்த்துக்கிட்டே தான் வேலை செஞ்சேன். பாருங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. பார்க்கலாம் அடுத்தடுத்த வீடியோக்களில். 4 டீம் ரிவ்யூ பண்ணியிருக்கேன், 4 பிரித்து வச்சிருக்கேன். 4 கொஞ்சமாச்சும் பார்த்து ஷேர் பண்ணுங்க. மும்பை, CSK, RCB மேட்சுகளோட டீம்களோட வீடியோவும் அப்லோட் பண்ணிடுறேன், போய் பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.